இலங்கையில் உள்ள முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நினைவேந்தலானது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் வசந்த் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வசந்த். இலங்கையில் உள்ள முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் நினைவு முற்றத்தில் நினைவேந்தல் அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களை வழங்கலாம். கண்டிப்பா நவீனா, அதை இலங்கை முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் தான் தற்போது அனுசரிக்கப்பட்டு வருகிறது. அது வன்னி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த இன அழிப்பு யுத்தத்தின் போதுதான் கொத்து கொத்தாக மக்கள் கொல்லப்பட்டதை தமிழின படுகொலை நினைவு தினம் என்று கொண்ட அனுசரிக்கப்பட்டு வருகிறது. இது மே 18ஆம் தேதி ஆனது. அந்த நடந்த சுட்டிக்காட்டும் வகையில் அந்த மே 18 தான் நினைவு தினமாகவும் கருதப்படுகிறது. மேலும் இந்த 16வது ஆண்டு முள்ளிவாய்க்காலின் நினைவேந்தல் நாள் தான் இன்று அனுசரிக்கப்பட்டது. இதில் வடக்கு மற்றும் கிழக்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிகப்படியா இருக்கக்கூடிய நினைவுகள் ஏற்படுத்தும் வகையாக செய்யப்பட்டிருந்தது. இதில் பிரதானமாக நினைவேந்தல் இருக்கக்கூடிய இறுதிக்கட்ட போரானது நடைபெற்ற இடமானது முள்ளிவாய்க்கால் என்பதால் அங்கு நினைவு தூணம் வைக்கப்பட்டுள்ளது. அந்த நினைவு முற்றத்தில் தான் இருக்கக்கூடிய அனைவருமே இருக்கக்கூடிய உயிரிழந்தவர்களின் தமிழர்களின் உறவினர்கள் அனைவரும் அவர்கள் படுகொலையை சொல்லும் வகையில் அவர்கள் கண்ணீர் செலுத்தும் விதமாக அந்த அதே போல் அவர்கள் இன்று கண்ணீர் மல்க அந்த முள்ளிவாய்க்காலின் கடைசி யுத்தம் நடந்த இடத்தில், அந்த நினைவேந்த இடத்தில் இன்று தினம் உணர்வுபூர்வமாக முற்றத்தில் இன்று அவர்கள் கண்ணீர் மல்க அந்த அனுசரணை நடத்தினர். இதில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பொது கட்டமைப்பின் சார்பாக தென்கையில் ஆதீன குருவிகள் அங்கே வந்திருந்தனர். அவர்கள் முள்ளிவாய்க்காலில் கொள்கை பிரகடம் அவர்கள் முன்னால் வாசிக்கப்பட்டது. இந்த சொல்லக்கூடிய இந்த அனுசரிப்பு கிட்டத்தட்ட காலை 11:30 மணி அளவில் ஏற்றி வைக்கப்பட்டு அந்த சுடேரி என்றுவார்கள் அந்த தீபத்தை ஏற்றி வைக்கப்பட்டு பின்பு இங்க உறவுகளுக்கு அந்த கண்ணீர் மல்க அந்த முள்ளிவாய்க்காலில் முற்றத்தில் அவர்கள் அனுசரித்தனர். அதே போல் தொடர்ச்சியாக காலை முதலே இருக்கக்கூடிய தமிழர்கள் அதிகப்படியாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் போரில் உயிரிழந்த அவர்கள் உறவினர்களுக்கு அனுசரியானது காலையிலிருந்து தற்போது வரை செய்யப்பட்டு வருகின்றன. மேலும் இந்த இலங்கை அரசால் தமிழீழ விடுதலையை சொல்லக்கூடிய அந்த நடந்த வன்னியில் பெரும் நிலைவே என்று சொல்லக்கூடிய அதிகப்படியான இடங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் அது. அந்த இடத்தை சுட்டிக்காட்டும் வகையில் தான் இந்த மக்களை அதிகப்படியாக அளிக்கப்பட்ட இடம் என்று சொல்லப்படுகிறது. இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் இடத்தில் தான் தற்போது இலங்கையின் அரசு படைகள் மற்றும் ராணுவ புலனாய்வுகள் அச்சுறுத்தல் இருப்போம் என்ற காரணத்தினால் வருடம் இங்க சொல்லக்கூடிய உணவருந்தி அவர்களுக்கு மனதளவில் சொல்லக்கூடிய இந்த இடத்தை அவர் தேர்வு செய்யப்பட்டு முள்ளிவாய்க்காலில் தற்போது முற்றத்தில் அஞ்சலியானது காலை முதலே செலுத்தி வருகின்றனர். நவீனா, கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி வசந்த்.